தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியொட்டி இன்று முதல் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இத்தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக கிளாம்பாக்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். கிளாம்பாக்கத்திலிருந்து எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? வரக்கூடிய பயணிகளுக்கு உடனுக்குடன் பேருந்துகள் கிடைக்கிறதா? வரக்கூடிய முகூர்த்த நாட்கள், வார இறுதி நாட்கள் என 5-6 நாள் தொடர்ச்சியான விடுமுறையாக அல்லது விடுமுறை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்னென்னா பாலா, இன்றிலிருந்து, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னையிலிருந்து இந்த ஸ்பெஷல் பஸ் ஆனது இயக்கப்படுது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், அதே போல் தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்படுது. அப்படி இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் எப்போவுமே ஒரு 2000 பேருந்துகள் இங்கிருந்து வழக்கமாக ஒரு நாள் முழுவதும் செல்லும். இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் பஸ்ஸாக 675 பஸ் வந்து இயக்கப்பட இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதே போல நாளைக்கு ஸ்பெஷல் பஸ் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா நாளைக்கு விடுமுறை தினம் என்பதால பெரிய போக்குவரத்து இருக்காது மக்களிடையேன்றதுனால நாளைக்கு இல்லை வந்து இயக்குறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 405 ஸ்பெஷல் பஸ்ஸும், சனிக்கிழமை அன்னைக்கு 380 சிறப்பு பேருந்துக்கும், ஞாயிற்றுக்கிழமை கிளாம்பாக்கத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு 875 பஸ்ஸும் என இயக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளாம்பாக்கத்துல பெரிய அளவுக்கு இப்பொழுதுக்கு கூட்டம் இல்லை. ஒருவேளை நேரம் ஆக ஆக அலுவலக நேரங்கள் முடிய கூட்டம் மேல ஓங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேருந்துகள் இப்பொழுதுக்கு மக்கள் வருவதற்கும் அவங்களை டிபோர்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. பெரிய அளவுக்கு கூட்டம் கிடையாது. முன்கூட்டியே, ஏன்னா சிட்டிக்குள்ள இருந்து வரக்கூடிய டிராபிக்களுக்காக முன்கூட்டியே ஸ்பெஷல் பஸ், அதாவது எம்டிசி சார்பாக ஸ்பெஷல் பஸ் வந்து சிட்டியில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க. கூடுதலாக ஒரு 400 பேருந்துகள் வந்து அங்கிருந்து இயக்கிறதுக்காக, கிளாம்பாக்கத்துக்கு வரத்துக்கு இயக்குவதற்காக அவங்களும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. போதுமான அளவுக்கு ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதே போல இந்த பேருந்துகள் இயக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த இயக்கத்தை சரிபார்க்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதுவும் போதுமான அளவு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல மக்கள் வருகை மெல்ல மெல்ல சற்று அதிகரித்திருக்கிறது என்று சொல்லலாம். பெரிய அளவுக்கான கூட்டம் அல்லது பேருந்துகள் கிடைக்காத ஒரு சிரமமான நிலையோ தற்போதைக்கு இல்லை என்பதுதான் நிலவரமாக இருக்குதால. ஆனால் நேரம் செல்ல செல்ல இந்த பேருந்துகள் தேவையின் அடிப்படையில இயக்கும் அப்படின்றத போக்குவரத்து கழகம் சொல்லியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்கள் மற்றும் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலவரம் உட்பட பல்வேறு கள தகவல்களையும் வழங்கியமைக்கு நன்றி.